பேப்பர் செய்தி படித்தாலே கொஞ்சம் மனம் கஷ்டமாகி விடுகிறது. ஒரு இளம் பெண்ணை அவனுடைய கணவனே கொலை செய்கிறான். கொலைக்கான காரணம்தான் சிக்கலாக இருக்கிறது. எப்படி கொலை செய்திருக்கிறான் என்று சொன்னால், கல்லால் அடித்தே கொலை செய்திருக்கிறான். கல்லால் அடித்தே கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் மனதுக்குள்ள எவ்வளவு வெறி இருந்திருக்குது, அவளை சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்று. அந்த பொண்ணு ஒரு கண் ஆஸ்பத்திரியிலையோ பல் ஹாஸ்பிட்டல்லையோ நர்ஸன்னா முறைப்படி படித்தவளாக இருக்கிற ஒரு உதவியாளர் போல அங்கே இருப்பார்கள். ஒரு சின்ன மருத்துவமனை கூட 10-15 பெண்கள் வேலை பார்ப்பது, அது குடும்பத்தினுடைய கஷ்டம் காரணமாக ஏதோ குறைந்த ஊதியத்திலே வேலை பார்ப்பார்கள். அதை போல பணியாற்றி இருக்கிறாள். ஒன்று மனைவி பணியாற்றுவது பிடிக்கவில்லை என்றால் பேசி தீர்த்து கொள்ளலாம். இல்ல குடும்பத்துக்கு வசதியாக இருக்கிறது, வருமானம் வர வேண்டும் என்றால் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் சொல்வது என்னவென்றால், பணியாற்ற இடத்துல சக ஊழியர்களோடு அவள் பழக வேண்டிதானே இருக்கும். இன்னொரு அங்க ஆண் ஊழியரோ பெண் ஊழியரோ அவங்களோட போன்ல பேச வேண்டி இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா செல்போன் தான். வந்த உடனே செல்போன்ல பேசிட்டு யாரோட பேசுற? செல்போன்ல மனைவி பேசினாலே ஒன்று நம்ப வேண்டும். இவர்களுமே என்ன பேசுகிறோம், யாரோட பேசுகிறோம் என்று கொஞ்சம் சொல்லிவிட்டு பேசினால் நல்லது. அப்படி செல்போன்ல பேசிட்டே இருந்தா ஒயாம யாரோட பேசிட்டு இருக்கா, பேசி முடிச்ச உடனே யார்கிட்ட பேசிட்டு இருக்கா நம்பர் எடுத்து பாக்குறது, இன்னாருக்கு தான் போன் போயிருக்கிறது என்று தெரிந்துவிடும். அப்படியானால் ஏதோ தகாத உறவு அலுவலகத்தில் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு, மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்குமோ என்ற எண்ணம், சந்தேகம் பெருசாக பெருசாக போக போக சந்தேகம் ஒன்றுதான் நாள்தோறும் வளர்ந்துகிட்டே போகும். நல்ல விவேகம் இல்லை என்றால் சந்தேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி போய் 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 உச்சகட்டம் போகிற போது மனைவியை முழுவதுமாக தவறாக நினைக்கிறான். அடுத்து என்ன செய்யலாம் என்று நினைக்கிறான். அவளை கொலை செய்வதுதான் முடிவு என்று நினைத்து கல்லால் அடித்து கொன்று விடுகிறான். ஒரு உயிர் போய்விட்டது. இப்ப இவனுக்கு என்ன, ஜெயிலுக்கு போவான். இதனால என்ன லாபம் இருக்கிறது? ஆகையினால இந்த ஐயம் சந்தேகம் இதற்கெல்லாம் அப்பாற்படுத்த குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பெண்களும் இந்த விஷயங்களில் என்பதற்காக இதை சொல்லியிருக்கிறேன்.